Hi friends, this is Nivita. In the video 11th standard physics page number 150 unit 3 laws of motion lesson la irukra vehicles on leveled circular road. So இந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ வெஹிக்கிள்ஸ் வந்து ஒரு சர்க்குலர் ரோடில் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கிறது எப்படி இருக்கும், அதோட ஸ்பீட் எப்படி இருக்கும், அது ஸ்கிட் ஆகாமல் அது எந்த வெலாசிட்டியில் போனால் அது ஸ்கிட் ஆகாது, இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான் அதில் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, இப்போ ஒரு வெஹிக்கிள் வந்து கேர்வ்டு பாத்தில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து ஒரு சென்டிபிட்டல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். நம்ம லாஸ்ட் வீடியோவிலே பார்த்தோம், கேர்வ் ஆகிட்டு இருந்ததுன்னா டுவர்ட்ஸ் சென்டருக்கு ஒரு ஃபோர்ஸ் இருக்கும் ஆக்டிங் ஆன் இட். இந்த சென்டிபிட்டல் ஃபோர்ஸ் வந்து யார் ப்ரொவைட் பண்ணுறா அப்படின்னா, ஃப்ரிக்ஷனல் போஸ் பிட்வீன் த டயருக்கும் சர்ஃபேஸ் ஆஃப் த ரோடுக்கும், அந்த டயருக்கும் அந்த சர்ஃபேஸ் ஆஃப் த ரோடுக்கும் இடையில இருக்கிற அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் தான் நமக்கு என்னவா ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா ஒரு சென்டிபிட்டல் ஃபோர்ஸாக எனக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ ஒரு வெஹிக்கிளை கன்சிடர் பண்ணிக்கோங்க, அதோட மாஸ் வந்து எம், அது வந்து விங்கிற வெலாசிட்டியில் போகுது. சர்க்குலர் ட்ராக் ஆஃப் ரேடியஸ் வந்து ஒரு சர்க்குலர் ட்ராக் இருக்குது, அதோட ரேடியஸ் ஆர் அப்படின்னு இருக்குது. இதில் வந்து 3 ஃபோர்ஸஸ் அதுக்கு மேலே ஆக்ட் ஆகுது. என்னென்னலாம் இருக்கும்? முதல்ல கண்டிப்பாக கிராவிடேஷன் ஃபோர்ஸ், கீழ் நோக்கி ஒரு ஃபோர்ஸ் எம்ஜி அப்படிங்கிறது டவுன்வர்டில் இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு நார்மல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது அப்வர்டில் ஆக்ட் ஆகிட்ருக்கும். அடுத்தது நார்மலாக ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் பிட்வீன் த ஹாரிசான்டல் ஆக்ட் ஆகிட்ருக்கும். இப்படி அல்லது இப்படி இன்வெர்ஸ் அலாங் த ரோடோட இன்வெர்ஸில், அதாவது இப்படி வருது இல்லையா, ஸோ அந்த இடத்துல வந்து ஆக்ட் ஆகிட்ருக்கோன்னு சொல்கிறாங்க. இப்போது நார்மலாக ஒரு ஸ்ட்ரெயிட் ரோடுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்களே எம்ஜி அப்படிங்கிற ஃபோர்ஸும் நார்மல் ஃபோர்ஸ் மட்டும்தான் இருக்கும். பட் உங்களுக்கு வந்து ஒரு கேர்வ்டான ஒரு ரோட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 3 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். நார்மல் ஃபோர்ஸ், கிராவிடேஷன் ஃபோர்ஸ், அந்த டயருக்கும் சர்ஃபேஸ்க்கும் இடையிலேருந்து ஒரு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். தட் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து சென்டிபிட்டல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? சப்போஸ் இந்த ரோடு வந்து ஹாரிசான்டலாக இருந்ததுன்னா நார்மல் ஃபோர்ஸ் கிராவிடேஷன் ஃபோர்ஸும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக இருக்கும். பட் the centripetal force is provided by the force of static friction. centripetal force வந்து யார் கொடுப்பாங்க அப்படின்னா static friction அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்தோம். kinetic friction என்ன, static friction என்ன. static frictionனா அது மூவ் பண்ணாமல் அதை வந்து ரெஸ்ட்லேயே வச்சுருக்கிறதுக்கூடிய மேக்ஸிமம் ஃபோர்ஸ் தான் நம்ம static friction அப்படின்னு சொல்லுவோம். between the tire and the surface of the road which act towards the center. ஓகேவா? ஸோ அந்த centripetal force அப்படிங்கிறது சென்டரை நோக்கி வர ஒரு ஃபோர்ஸாக இருக்குது. ஸோ அது வந்து யார் ப்ரொவைட் பண்ணுறா அப்படின்னா, யார் ப்ரொவைட் பண்ணுறா? த ஃபோர்ஸ் ஆஃப் தி ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த சென்டிபிட்டல் ஃபோர்ஸை இந்த ஃப்ரிக்ஷன் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லலாம், ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இஸ் ஈக்குவல் டு இந்த சென்டிபிட்டல் ஃபோர்ஸோட ஃபார்முலா என்னது, mv²/r தானே. ஸோ அது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணிக்கலாம். முன்னாடியே நம்ம என்ன படித்தோம் அப்படின்னா, ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து 0லேருந்து ஒரு மேக்ஸிமம் வேல்யூக்கு போகும் அப்படிங்கிறத படிச்சிருப்போம். என்னென்னா இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து 0லேருந்து μsn அந்த இது வரைக்கும் போகும். தட் இஸ் நம்ம அதை எப்படி எழுதிக்கலாம்னா 0 <= ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இஸ் <= μsn அப்படின்னு சொல்லிட்டு. n அப்படிங்கிறது என்னது, நார்மல் ஃபோர்ஸ். நார்மல் ஃபோர்ஸ் எதால் பேலன்ஸ் ஆக்கப்படுது, இந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸால் தானே பேலன்ஸ் ஆக்கப்படுது. எம்ஜி அப்படிங்கிற ஃபோர்ஸும் நார்மலாக ஈக்குவலாக இருக்குல்ல. ஸோ இங்கே என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா நார்மல் ஃபோர்ஸ்க்கு பதிலாக இங்கே எம்ஜி அப்படிங்கிறது போட்டுக்கிறாங்க. ஸோ அப்போ நமக்கு 2 கண்டிஷன் பாசிபிளாக இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ இங்கே ஒரு ஈக்குவேஷன் இருக்குது, இங்கே எஃப்எஸ் = இங்கே ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த எஃப்எஸ்க்கு பதிலாக நான் இந்த வேல்யூவை போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ எனக்கு 2 கண்டிஷன் இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போது இந்த ஃபோர்ஸ், இந்த சென்டிபிட்டல் ஃபோர்ஸ் வந்து <= μsmg அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருக்குது. இன்னொரு கண்டிஷன் என்னென்னா mv²/r இஸ் கிரேட்டர் இப்போ இங்கே வந்து <= அப்படின்னு வந்துருச்சுன்னா நீங்கள் இந்த இடத்துல ஈக்குவல் டு போடக்கூடாது, கிரேட்டர் தேன் தான் போடணும். கிரேட்டர் தேன் μsmg அப்படிங்கிற 2 ஃபோர்ஸ் இருக்குது. ஸோ இதை பொறுத்தவரை இந்த கண்டிஷனில் உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்களுக்கு சேஃபாக டேர்ன் ஆகும், எந்த விதமான ஆக்சிடென்ட்ஸோ ஸ்கிட்டோ ஆகாது. பட் இந்த கண்டிஷனுக்கு போயிடுச்சு அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஸ்கிட் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல எம்மும் கேன்சல் ஆகிடுது. இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல வந்து இங்கே இருக்கிற ஜி வந்து இந்த சைடு வந்துடுது. ஓகேவா? ஸோ அப்போ உங்களுக்கு என்னாகும், b²/r g is <= μs அப்படின்னு வந்து இந்த ஜி மட்டும் நான் இங்கே கொண்டு வந்து எழுதியிருக்கேன். ஸோ என்னது இப்போ μs, இப்போ இது நம்ம எப்படி எழுதலாம், μs அதாவது எனக்கு இது தானே முக்கியம். ஸோ அதனால் இதை ஃபஸ்ட்டு எழுதிக்கிறாங்க. μs இது சைடு தானே நோக்கி தானே <= இருக்குது. ஸோ <= v²/rg அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ எனக்கு என்ன தேவை, v தான் எனக்கு தேவை. ஸோ அப்போ இந்த ஆர்ஜியை நான் இந்த சைடு கொண்டு போயிடுறேன். அப்போ எனக்கு என்ன ஆகும், μs rg is <= v² அப்படின்னு வருமா. ஸோ 2 சைடுமே ரூட் எடுங்க, இந்த சைடும் ரூட்டு, இந்த சைடும் ரூட்டு, இது 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா v. ஸோ இந்த இடத்துல என்னாகும், √μs rg <= v அப்படிங்கிறது வந்திருக்கும். அதாவது உங்களோட வெலாசிட்டி வந்து இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் விட உங்கள் வெலாசிட்டி வந்து கம்மியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க.
இது உங்களுக்கு ஒரு விஷயம் புரியுதா? இந்த மியூஎஸ் எம்ஜி இதெல்லாமே எதை பொறுத்து இருக்கிறது? ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். கரெக்டாக? இது வந்து உங்களுக்கு அந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ், அந்த டுவர்ட்ஸ் தி சென்டருக்கு வர அந்த ஃபோர்ஸு. உங்களுக்கு அந்த டுவர்ட்ஸ் தி சென்டருக்கு வர ஃபோர்ஸ் கம்மியாகி ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அது அப்படியே லைக் ஸ்டாட்டிக்காக நிற்கிறது. அது நிற்கிறதுக்கு மாதிரி அவங்க இது ஏற்படுற ஃப்ரிக்ஷனை தான் நம்ம ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் சொல்லுவோம். ஸோ அப்போ அந்த ஸ்டாப் ஆகிறது அப்படின்னு சொல்லும்போது கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு அதுதான் அதிகமாகும் போது உங்களுக்கு வந்து அந்த சேஃப் டர்ன் அப்படிங்கிறது கிடைக்குது. ஓகேவா? இந்த இடத்துல வந்து அது வந்து உள்ளே போகுது அப்படிங்கிற மாதிரி ஆகும். சென்ட்ரிபிட்டல்னா என்னது? டுவர்ட்ஸ் த ஃபோர்ஸ். ஸோ அது வந்து அதிகமாக இருக்கும்போது ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் என்னது? அதை ஸ்டாப் பண்ணுறதை விட இந்த மூமெண்ட் அதிகமாக இருக்கிறதுனால தான் உங்களுக்கு ஸ்கிட் அப்படிங்கிறது ஏற்படுது. ஓகேவா? இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து என்ன ப்ரொவைட் பண்ணும் அப்படின்னா நெசசரி சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் டு பெண்ட் த கார் ஆன் த ரோடு. அந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் தான் எனக்கு அந்த பெண்ட் பண்ணி கொண்டு வர அந்த ஒரு ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் வந்து அதுதான் கொடுக்கும். ஸோ த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் பிட்வீன் த அப்படின்னா என்னது? மியூஸை தான் நம்ம கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு படிச்சிருக்கோம். கரெக்டாக? ஸோ அந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் பிட்வீன் த டயருக்கும் சர்ஃபேஸ் ஆஃப் த ரோடுக்கும் இடையில இருக்கிறது தான் வந்து டிட்டர்மைன்ஸ் த மேக்ஸிமம் ஸ்பீட் ஆஃப் த கார் கேன் ஹாவ் அ சேஃப் டர்ன். ஸோ இந்த உங்களுக்கு ஈக்குவேஷன்லேயே பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இந்த ரேடியஸ் வந்து அந்த சர்க்குலர் ஆர்பிட்டை பொறுத்து இருக்குது. கிராவிட்டி எல்லாத்துக்கும் கான்ஸ்டன்ட் தான். ஸோ இந்த வெலாசிட்டி எதை பொறுத்து இருக்குது? இந்த மியூஎஸை பொறுத்து தான் இருக்குது. இந்த மியூஎஸ் எதை பொறுத்து இருக்குது? அந்த டயர், அந்த ரோடோட கண்டிஷன் அதெல்லாமே பொறுத்து தான் இருக்குது. ஸோ அப்போ ஒரு சேஃப் டர்னுக்கு நான் இது ரெண்டும் முக்கியம் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா? டயர் வந்து சர்ஃபேஸ் ஆஃப் த ரோட் தான் டிட்டர்மைன்ஸ் வாட் மேக்ஸிமம் ஸ்பீட் ஆஃப் த கார் கேன் ஹாவ் அ சேஃப் டர்ன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த கண்டிஷன் இது கிரேட்டராக இருக்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல திருப்பி எம்எம் நமக்கு கேன்சல் ஆகிடும். இந்த மியூஎஸ் இங்கே இருக்கட்டும், இந்த ஜி இந்த சைடு கொண்டு வந்துருங்க. ஸோ வி ஸ்கொயர் டிவைடட் பை ஆர் இஸ் கிரேட்டர் தென் ஆர்ஜி இஸ் கிரேட்டர் தென் மியூஎஸ் அப்படின்னு வருமா? ஸோ இது எப்படி எழுதலாம்? மியூஎஸ் இந்த சைடு தானே லெஸ் தென் இருக்குது. ஸோ லெஸ் தென் வி ஸ்கொயர் பை ஆர்ஜி. ஸோ இஃப் த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இஸ் நாட் ஏபிள் டு ப்ரொவைட் நெசசரி சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் த வெஹிக்கல் வில் ஸ்டார்ட் டு ஸ்கிட். இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனை வந்து இதால் வந்து பேலன்ஸ் பண்ண முடியல. கரெக்டாக? ஸோ நெசசரியான சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் அதால் கொடுக்க முடியல. அந்த இடத்துல வந்து சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் தான் அதிகமாக இருக்குது. ஸோ அதாவது டுவர்ட்ஸ் தி சென்டர் அந்த ஃபோர்ஸ் தான் அதிகமாக இருக்கும்போது அது வந்து ஈஸியாக வந்து ஸ்கிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ உங்களுக்கு புரியலைன்னா இந்த எக்ஸாம்பிள் பார்த்தோன்னே உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். என்னென்னா ஒரு சர்க்குலர் லெவல்டு ரோடு இருக்குது. அதோட ரேடியஸ் வந்து 10 மீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் 0.81 கொடுத்துட்டாங்க. 3 கார் இருக்குது. ஒன்று வந்து 7 மீட்டர் பர் செகண்டில் போகுது, இன்னொன்று 8 மீட்டர் பர் செகண்ட், இன்னொன்று 10 மீட்டர் பர் செகண்ட். எந்த கார் வந்து ஸ்கிட் ஆகும்? அது வந்து அந்த சர்க்குலர் லெவல் ரோட்டில் போகும்போது எந்த கார் ஸ்கிட் ஆகும்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எனக்கு என்ன தெரியும்? விஎஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு உங்களுக்கு ஒரு சேஃபாக இருக்கணும் அப்படின்னாலே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வி இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் மியூஎஸ் ஆர்ஜி அப்படிங்கிற அந்த ஒரு ஃபார்முலா தானே எடுத்துப்போம். வி இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் மியூஎஸ் ஆர் ஜி அப்படின்றத எடுத்திருக்காங்க. ஸோ எடுத்துகிட்டு இப்போது மியூஎஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கொஷனில் 0.81 கான்ஸ்டன்ட் வேல்யூ கொடுத்துட்டாங்க. ரேடியஸும் 10 கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு கிராவிட்டி நம்ம 10 எடுத்துக்கலாம். ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகும்? 0.81 × 10 × 10 அப்படின்னு சொல்லும்போது ரூட் ஆஃப் 81 வரும். ரூட் ஆஃப் 81ஓட வேல்யூ 9 மீட்டர் பர் செகண்ட் அப்படிங்கிறது வருது. ஓகே, இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா இப்போ இந்த வெலாசிட்டியை தான் பார்க்கணும். இப்போ எனக்கு இந்த வேல்யூ என்னென்னு கிடச்சிருச்சு? 9 அப்படின்றது கிடச்சிருச்சு. ஓகே, எனக்கு கொஸ்டினில் கொடுத்துருந்த ஸ்பீட்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 7, 8, 10 அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல 10 அப்படிங்கிற ஒரு ஸ்பீடில் ஒரு கார் போகுதுல்ல, ஸோ அது வந்து சேஃப் லிமிட்டை தாண்டி போகுது. ஸோ அதனால் கார் சி வந்து ஸ்கிட் ஆகும். பிகாஸ் இப்போ கண்டிப்பாக இந்த இடத்துல வெலாசிட்டி என்னது? 7 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 9. கரெக்டு தானே? அடுத்தது எடுத்துக்கோங்க 8 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 9. கரெக்டு தானே? 8 கம்மியாக தானே இருக்குது 9 விட. பட் 10 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 9 இல்லை. நமக்கு அவங்க ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தாங்க? நமக்கு வந்து சேஃப் டர்ன் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த வெலாசிட்டி வந்து இதை விட கம்மியாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. ஸோ பட் பார்த்தா இந்த ஒரு சர்க்குலர் அந்த பர்டிகுலர் அந்த ரேடியஸ் எல்லாம் கொடுத்துருக்க அந்த ஒரு சர்க்குலர் இதுக்கு இவ்வளோ, அதாவது 10 மீட்டர் பர் செகண்டில் போகிறது வந்து டேஞ்சரஸ். ஸோ அதுதான் வந்து மேபி ஸ்கிட் ஆகலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.